My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. தமிழ்நாட்டில் உள்ள இன்ஜினியரிங் கல்லூரிகளை குறித்து ஒரு முக்கியமான பிரபல நியூஸ் சேனலில் இன்றைக்கி பேசியிருந்தாங்க. நீங்களும் அந்த வீடியோவை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இதே தலைப்பு தான், பொறிவைக்கும் பொறியியல் கல்லூரிகள் அப்படிங்கிற தலைப்பில் நியூஸ் சேனலில் வந்து வீடியோ போட்டிருந்தாங்க. 2 million சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கிற ஒரு சேனல், ரொம்ப நல்ல ஒரு சேனல், நியூஸ் தமிழ் 24/7 அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல். இந்த சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக எதை பற்றி சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் உள்ள பொறியியல் கல்லூரிகள், இந்த கல்லூரிகள் வாங்கக்கூடிய டொனேஷன்ஸ் இதெல்லாம் பற்றி அனலைஸ் பண்ணி ஒரு கவரேஜ் எடுத்து போட்டிருந்தாங்க. இதை பற்றி ஏதாவது ஒரு நியூஸ் மீடியா எடுத்து பேசாதா அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப நாளாக காத்து கொண்டிருந்தோம். கடைசியாக ஒரு யூடியூப் சேனல்லேருந்து ஒரு நியூஸ் சேனல்லேருந்து இந்த விஷயத்தை எடுத்து பேசியிருக்கிறாங்க. அப்படிங்கிறதுனால இதை மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நோக்கம். அந்த நோக்கத்தோடு தான் இந்த வீடியோவை நம்மளும் கூட போஸ்ட் பண்ணுறோம். பொறி வைக்கும் பொறியியல் கல்லூரிகள் யாரை சார் பொறி வைக்கிறாங்க அப்படின்னா, அந்த பொறியியலை சிக்க போகிறது யார் அப்படின்னா நீங்கள் தான், மாணவர்களும் பெற்றோர்களும் தான். நிறைய கல்லூரிகள், தரம் குறைந்த கல்லூரிகள், தரம் வாய்ந்த கல்லூரிகள், Tier 1 இருந்து Tier 4 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா தரப்பட்ட கல்லூரிகளும் கேபிட்டேஷன், டொனேஷன் அப்படிங்கிற அமௌண்ட்டை எக்ஸ்ட்ராவாக மாணவர்கள்கிட்ட மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வந்து வாங்குகிறாங்க. இது இந்த வருஷம் மட்டும் இல்லை, பல வருடங்களாக இந்த நடைமுறை தான் தமிழகத்தில் நடந்து கொண்டு வருகிறது. எஸ்பெஷலி இந்த வருஷம் இந்த ட்ரெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஒரு சில கல்லூரிகள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா சீட் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து டொனேஷன் இருந்தால் கூட பரவாயில்ல சார், சீட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறது யார் அப்படின்னா பேரண்ட்ஸாக தான் இருக்கும். பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸாக தான் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகளை நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கும்போது கல்லூரி நிர்வாகம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களும் ஓகே வந்த வரைக்கும் லாபம் அப்படின்னு சொல்லி அவங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 1 லட்சம், 2 லட்சம், 10 லட்சம், 20 லட்சம், 25 லட்சம் அப்படின்னு சொல்லி அந்தந்த கல்லூரிகள் அவங்களுடைய தரத்துக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு சொசைட்டியில் இருக்கக்கூடிய அந்த பிராண்ட் வேல்யூ, பிராண்ட் நேம் இருக்கு இல்லையா. இப்போ ஒரு சில கல்லூரிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய நேம் சொன்னாலே தமிழகத்தில் உள்ள எல்லா மாணவர்களுக்கும் தெரியும். அப்படிப்பட்ட கல்லூரிகள் அவங்க வாங்கக்கூடிய டொனேஷன் அமௌண்ட்டும் ஒரு பெரிய அமௌண்ட்டாக இருக்குது. ஒன்றுமே தெரியாத கல்லூரிகள், அந்த இடத்துல ஒரு காலேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு 20-25 கிலோமீட்டரில் சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கு கூட தெரிஞ்சிருக்காது. ஆனால் அந்த கல்லூரிகள் கூட, அப்படிப்பட்ட கல்லூரிகள் கூட போன வருஷத்துல இருந்து நிறைய இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி இது மேலே நீங்கள் காட்டுற ஆர்வம், மாணவர்களும் பெற்றோர்களும் இந்த 2 டிபார்ட்மெண்ட் மேலே, இதை சார்ந்த படிப்புகள் மேலே, கம்ப்யூட்டர் சயின்ஸ் சார்ந்த படிப்புகள் மேலே காட்டுற இந்த அதீத ஆர்வத்தின் நிமித்தம் இந்த வாய்ப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு உருவாகியிருக்கு. இதில் காலேஜஸ் நம்ம குறை சொல்லி தான் ஆகணும். ஆனால் கல்லூரிகளை விட முக்கியமான காரணம் யார் அப்படின்னு சொன்னால் பெற்றோர்களாகி நீங்கள் தான். அப்போ இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பது அப்படிங்கிறது வந்து பெற்றோர்கள் தான். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்கிறது அப்படிங்கிறது வந்து கல்லூரி நிர்வாகங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் வந்து நிறைய காலேஜஸை பற்றி அவங்களே வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம கல்லூரிகளுடைய நேமை பற்றி இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்லி நான் விரும்பலை. நீங்கள் நிறைய காலேஜஸ் போயிருப்பீங்க, நீங்கள் போய் ஒவ்வொரு காலேஜாக கேட்டிருப்பீங்க. அதில் எவ்வளோ கேபிட்டேஷன் கேட்டாங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். பிகாஸ் இது வந்து ஓப்பனாக எல்லாருக்கும் தெரியட்டுமே. ஏன்னா அவங்க வாங்குறாங்க, மறைச்சு வாங்குறாங்களோ இல்லை ஒழிச்சு வாங்குறாங்களோ இல்லை ஓப்பனாக வாங்குறாங்களோ, அது எப்படி வேணால் வாங்கட்டும். ஒரு சிலர் வந்து எல்லா கல்லூரிகளுமே ஏதோ ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்கிறாங்க, அந்த ட்ரஸ்ட் நேமுக்கு டிடி எடுத்து கொடுங்கன்னு சொல்கிறாங்க. அந்த டிடியை நாங்கள் ரீஃபண்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து எந்த மாதிரியான ஒரு கணக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. அரசாங்கம் இந்த இதை வந்து நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நம்மளும் விரும்புகிறோம். மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படிங்கிறது அந்த கல்லூரி நிர்வாகங்களே சீட் ஃபில் பண்ணிக்கக்கூடிய உரிமை அந்த கல்லூரிகளுக்கு உண்டு. ஆனால் கல்வி இந்த இடத்துல வியாபாரமாக்கப்படுகிறது அப்படிங்கிறது தான் ஒரு கல்வியாளராக என்னுடைய ஆதங்கம். எக்காரணம் கொண்டும் கல்வி வியாபாரமாக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுல நாம் ரொம்ப உறுதியாக இருக்கிறோம். மாணவர்களும் பெற்றோர்களும் இதுக்கு உறுதியாக இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு கல்லூரியில் போய் கேட்கும்போது உங்களுக்கு ஃபீஸை தவிர்த்து டொனேஷன் கேட்குறாங்க அப்படின்னா, எதனால் டொனேஷன் கேட்குறீங்க அப்படிங்கிற கேள்வியை ஒருத்தர் கிடையாது 10 பேர் அதே கேள்வியை திரும்ப கேட்கும்போது கட்டாயம் அந்த கல்லூரி நிர்வாகத்தினர் இதை குறித்து கொஞ்சம் யோசிப்பாங்க. அப்படி எந்த கேள்வியுமே கேட்காம சீட் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே, சார் டொனேஷன் கட்டினா சீட் கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, 10 லட்சம் வாங்கினவங்க நாளைக்கு 20 லட்சம் வாங்க தான் செய்வாங்க. இன்றைக்கி 1 லட்சம் வாங்குறவங்க நாளைக்கு 4 லட்சம் வாங்குவாங்க. இன்றைக்கி எதுவுமே வாங்காதவங்க, நான் சொல்கிறேன், போன வருஷம் கவுன்சிலிங்கில் ஒன்றும் இல்லாத கல்லூரிகள், கோயம்புத்தூரில் நான் கண்கூட பார்த்த ஒரு சில கல்லூரிகள், பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு இருக்காது, அதை குறித்து எந்த விதமான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்காது, ஸ்கோப் இருக்காது, டீச்சிங் சுத்தமாக இருக்காது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சுத்தமாக இருக்காது. இப்படி எதுவுமே இல்லாத கல்லூரிகளாக இருந்தாலும் கூட போன வருஷம் ரவுண்ட் 3 வரைக்கும், இன்ஜினியரிங் கவுன்சிலிங் ரவுண்ட் 3 வரைக்கும் கேபிட்டேஷன் அப்படிங்கிற பேச்சு இல்லாத கல்லூரிகள், எங்கள் கல்லூரிக்கு யாராவது வந்து சேர்ந்துட மாட்டாங்களா அப்படின்னு காத்து கொண்டிருந்த கல்லூரிகள் கூட ரவுண்ட் 4 நடக்கும்போது ஓகே, இந்த கட் ஆஃப் மாணவர்கள் தான் நம்ம கல்லூரிக்கு வரக்கூடிய மாணவர்கள். ரவுண்ட் 4 கட் ஆஃப் லாஸ்ட் இயரில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல, 120க்கு கீழே 110, 120 இந்த மாதிரியான கட் ஆஃபில் இருக்கக்கூடிய மாணவர்கள் தான் ரவுண்ட் 4 போன வருஷம் இருந்தாங்க. அப்படிப்பட்ட மாணவர்களை, அப்படிப்பட்ட குடும்பத்தினர்களை குறிவைத்து அதுலேயும் சீட்டு கிடைக்காம யாராவது இருந்தாங்க அப்படின்னா, அப்படிப்பட்ட மாணவர்கள்கிட்ட 1 லட்சம் 2 லட்சம் டொனேஷன் வாங்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி இந்த மாதிரியான கோர்சஸ்க்கு வந்து கொடுத்தாங்க.
இப்போவும் நீங்கள் விசாரித்த கல்லூரிகளை ட்ரிபிள் கேட்டு பாருங்கள், சிவில் கேட்டு பாருங்கள், டொனேஷன் இருக்காது. இருந்தாலும் கம்மியாக இருந்திருக்கும். மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி இதுக்கெல்லாம் வந்து டொனேஷன் 10 லட்சம் வாங்குறாங்க அப்படின்னா, உங்களுக்கு சிவில், அப்புறம் மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், மெக்கட்ரானிக்ஸ் இந்த மாதிரி கோர்சஸ், அக்ரி, பயோமெடிக்கல் இந்த மாதிரி கோர்சஸ் நீங்கள் போகும்போது உங்களுக்கு டொனேஷன் இல்லை அப்படிங்கிற பேச்சு இருக்கும். ஒருவேளை இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் போய் விசாரிச்சிருப்பீங்க. நீங்கள் விசாரித்த வரைக்கும் எந்த கல்லூரிகளில் எந்த டொனேஷன் கேட்டாங்க அப்படிங்கிறத ஓப்பனாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இது மற்ற மாணவர்களுக்கும் தெரியட்டும். ஒருவேளை இது அரசாங்கத்தின் பார்வைக்கு போச்சு அப்படின்னாலும், அரசாங்கம் இதன் மூலமாக ஏதோ ஒரு நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னாலும் மாணவர்களும் பெற்றோர்களும் இதன் மூலம் பயன்படுவாங்க. அப்படிங்கிறதுனால இந்த பதிவை இந்த இடத்துல நம்ம வைக்கிறோம். பொறிவைக்கும் பொறியியல் கல்லூரிகளில் நீங்கள் சிக்கிக்கொண்டு சின்னாபின்னமாய் மாறிவிடக்கூடாது அப்படிங்கிறது தான் மிஸ்பா கேரியர் அகாடமியினுடைய ஒரே ஒரு ஆசை. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் எந்தெந்த காலேஜஸ் விசிட் பண்ணீங்க, நீங்கள் உண்மையாக விசிட் பண்ணி அந்த கல்லூரி நிர்வாகங்கள் உங்களுக்கு சொன்ன கேபிட்டேஷன் ஃபீஸ் என்ன, டொனேஷன் என்ன அப்படிங்கிறத மட்டும் கீழே கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். இது மற்றவர்களுடைய பார்வைக்கு கொண்டு போய் சேரட்டும். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் விரும்பின கல்லூரியில் கவுன்சிலிங்கில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நல்ல சீட் கிடைக்கும், தாராளமாக கிடைக்கும். எஜுகேஷன் அப்படிங்கிறது பிஸ்னஸ் கிடையாது. பிஸ்னஸ் அப்படிங்கிறது எஜுகேஷனாக இருக்கக்கூடாது. இன்றைய காலகட்டத்தில் நீங்கள் எந்த கல்லூரியில் சேர்ந்து படிச்சிங்க அப்படின்னாலும் பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டாஸ்க். யாருக்கு அப்படின்னா உண்மையாக திறமை இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு. எல்லா மாணவர்களுக்கும் வேலை கிடைக்க போவதில்லை. ஆனால் திறமை வாய்ந்த உண்மையாகவே இன்ஜினியரிங்காக படித்த மாணவர்களுக்கு கட்டாயம் வேலை கிடைக்கும். அந்த வேலைவாய்ப்புகளை பெற்றுக்கொள்வதற்கு 1000 வழிமுறைகள் இருக்குது. நீங்கள் இந்த கையில், அதாவது உங்கள் கையில் இருக்கக்கூடிய அந்த ஸ்மார்ட் ஃபோனை மட்டுமே வச்சுக்கிட்டு, உங்கள் கையில் இருக்கக்கூடிய இன்டர்நெட்டை மட்டுமே வச்சுக்கிட்டு நீங்கள் என்னென்ன காரியங்களையோ செய்யலாம். அப்படிப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் தமிழ்நாட்டில் எக்கச்சக்கமாக கொட்டி கிடக்கு. இதை பற்றி தெளிவாக நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்லையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். நீங்கள் எந்த காலேஜில் சேர்ந்தாலும் வேலைவாய்ப்பை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்யணும், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். கண்டினியூஸாக நிறைய வீடியோஸ் இதை பற்றி நம்ம பேசலாம்னு சொல்லியிருக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் விரும்பின கல்லூரியில், நல்ல கல்லூரியில், அரசு கட்டணம் வாங்கக்கூடிய கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலமாகவே உங்களுக்கு சீட் கிடைக்கணும்னு சொல்லி நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட்.